ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1996ல ரிலீஸ் ஆன த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இந்த படம் அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும். 1996லயே இந்த படம் பெஸ்ட் விஷுவல்ஸ்க்கான அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. கூடவே அந்த காலகட்டத்திலே கிராபிக்ஸ்க்கே பேர் போன ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் நிறைய அவார்ட்ஸ்களை குவிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லைன் இல்லாம இந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிளாக காட்டுறாங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல பூமி கிரகத்துல இருந்து வந்து மனித இனம் நிலாவில கால் வச்ச முதல் நாள் ஜூலை 1969 நாங்க மனித இனத்தோட அமைதிக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ல வந்து எழுதியிருக்கு. அதுவும் கூடவே நிலா மேல விண்வெளி வீரர்கள் எல்லாம் நின்று இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கால் வச்சு நிலா மேல பதிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நிலா மொத்தமுமே அதர மாதிரியும் காட்டுறாங்க. கூடவே எக்ஸாக்ட்ல நிலவோட சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பூமியை நோக்கி புறப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இங்க கட் பண்ணி அதே சமயத்துல பூமியில நியூ மெக்சிகோல இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ரேடார்ல இவங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி இந்த ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ சிக்னல் கிடைச்ச உடனே அந்த சிக்னல் எங்க இருந்து வருது, என்ன சிக்னல் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் நிலவுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ 3,75,000 கிலோமீட்டர் தொலைவில் வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர வேற எந்த சிக்னலும் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற ஒரு லேடி அவங்க கமாண்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவரும் மெயின் ரிசர்ச் சென்டருக்கு வந்து நம்ம ரேடார்ல வந்த சிக்னல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொன்ன மாதிரி அந்த லேடியும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணி அமெரிக்கால கட்டுறாங்க. அங்க இருக்கிற ஸ்பேஸ் கமாண்டர் ரிசர்ச் சென்டர்ல நியூ மெக்சிகோல இருந்து தகவல் கிடைச்ச உடனே பூமியை நோக்கி என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணி அவங்களோட சேட்டலைட் மூலமா கிராஃபா ஒரு போட்டோவை கேப்சர் பண்ணிருக்காங்க. அதுல பார்க்கும்போது பூமிக்கு வர அந்த ஆப்ஜெக்ட் 550 கிலோமீட்டர் சுற்றளவு பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட அது நிலவோட கால்வாசி சைஸ். சோ இதை எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கமாண்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கமாண்டரும் ஒருவேளை இது எரிக்கலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார், ஏன்னா எரிக்கல்லா இருந்தா அது பூமியை நெருங்க அதோட வேகம் வந்து கூடணும். ஆனா இது ஏதோ ஒரு வித்தியாசமானது போல இருக்க ஸ்பீட் ரெடியூஸ் ஆகி நிக்க போற மாதிரி தெரியுது. இது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த சயின்டிஸ்ட். அப்படி அங்க கட் பண்ணி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டை காட்டுறாரு. அவரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாம கேஷுவலா காலையில லேட்டா எழுந்திருச்சு ஒயிட் ஹவுஸ் மாளிகளே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பிரசிடென்ட்டோட பர்சனல் செக்ரட்டரி வராங்க. மக்களோட மனுவை பத்தி எல்லாம் ஃபுல்லா அவங்கள்ட்ட படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரசிடென்ட்க்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு அவர் அட்டென்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நிலவுல இருந்து வந்துகிட்டு இருக்கு பூமியை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியை நெருங்கி வந்துட்டு இருக்கு. கூடவே பூமியை சுத்தி சேட்டலைட்ஸ் எல்லாமே பறந்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ல இடிச்சு ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகுது. அப்படியே அங்க கட் பண்ணி நியூயார்க்ல இருக்கக்கூடிய டேவிட்னு ஒரு சயின்டிஸ்ட் காட்டுறாங்க. அவரோட அப்பா கூட செஸ் மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரை பாண்டிங் பாத்தீங்கன்னா படத்துல சூப்பரா இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நம்ம ஹீரோக்கு டைவர்ஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ அவரோட வெட்டிங் ரிங்க இன்னும் கழட்டாம தான் வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன அந்த ரிங்க கையில மாட்டிட்டு இருக்க மகனே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டேவிட் சயின்டிஸ்டும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செஸ்ல செக்மேட் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி அவரோட சேட்டலைட் ஸ்டேஷனுக்கு வந்து போறாரு. அங்க வந்து இவங்களோட சேட்டலைட் ஸ்டேஷன்ல விண்வெளியில இருக்கக்கூடிய இவங்களோட சேட்டலைட் ஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அவரோட அசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இந்த டேவிட் ரொம்பவே ஷாக் ஆகிறார். என்ன ஆயிருக்கும் இந்த ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி போயிட்டு இருக்க விண்வெளியில இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். அது பாத்தீங்கன்னா பூமிக்கு வர பாதையில இருந்து நடுவுல நின்னுக்கிட்டு அதுல இருந்து எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பூமிக்கு அனுப்பிச்சு விடுது. அதே சமயத்துல இந்த நியூஸ் நம்ம பிரசிடென்ட்டுக்கு போய் சேருது. இந்த மாதிரி அவங்களோட சேட்டலைட்டை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ண பிக்சர்ஸ்ல அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து கிட்டத்தட்ட 36 பீஸுக்கு மேற்பட்ட குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது வந்து சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இன்னும் அது 25 நிமிஷத்துல பூமியை நோக்கி வந்து நின்னுடும் அப்படின்னு அந்த கமாண்டரும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் வந்து பிரசிடென்ட் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, இங்க எந்த ஒரு அசம்பாவிதம் வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரசிடென்ட்டை வேற இடத்துக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு
பிரசிடென்ட். இந்த சமயத்துல நான் இங்க இல்லைனா மக்கள் எல்லாம் பதட்டம் ஆயிடுவாங்க. ஸோ வந்திருக்கிறது என்னன்னு கூட தெரியல. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம பதட்டப்படாம வச்சிருக்கணும் மக்களை, அதுதான் நமக்கு முக்கியமும் கூட. ஸோ மக்களை எல்லாம் வீட்டுல சேஃபா இருக்க சொல்லுங்க, அதுதான் அந்த பதட்டமான சூழ்நிலையை தடுக்கும். அப்பதான் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற கமாண்டரும், பிரசிடென்ட் நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சேஃப்டியா நான் இங்கேயே இருக்க போறேன். சரி ஓகே கமாண்டர்னு சொல்றாரு நம்ம பிரசிடென்ட். இது இப்படி போயிட்டு இருக்க ஒரு 25 நிமிஷம் கழிச்சு அவங்க நினைச்ச மாதிரியே அந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈராக், நியூயார்க், ரஷ்யான்னு சொல்லிட்டு எல்லா ஒரு இடத்துலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிக்குது. அதை நம்ம சின்ன சின்ன ஸ்பேஸ்ஷிப்னு சொன்னா கூட அது பாக்குறதுக்கே ஒரு நாடு சைஸ்ல இருக்கு. உதாரணத்துல நம்ம இந்தியா இருக்குன்னா அதோட சைஸ்க்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அதே சமயத்துல டேவிட் சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த சேட்டலைட் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த கமாண்டரோட இந்த பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியும் மக்கள் யாரும் பதட்டப்பட வேணாம், அந்த ஸ்பேஸ்ஷிப் இன்னும் ஆபத்தா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, சோ மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க, எல்லாரும் வீட்லயே இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி சொல்றத நம்ம டேவிட் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த செக்ரட்டரி தான் வந்து நம்ம டேவிடோட எக்ஸ் ஒய்ஃப். இப்ப அந்த செக்ரட்டரி எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொன்னாங்கல்ல, எல்லாருமே வந்து அந்த சேட்டலைட் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க உட்பட எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வரும்போது அந்த சிட்டியோட நிலைமெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வந்து நிலம்லாம் அதிர்ந்துட்டு இருக்குல்ல, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு ஸ்டீஃபன். இவனுக்கு ஒரு லவர் இருக்காங்க, கூடவே ஒரு பையனும் இருக்காங்க. அந்த லவருக்கு ஒரு பையன், ஆனா அது நம்ம ஹீரோவோட பையன் கிடையாது. நம்ம ஹீரோவோட லவர் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கோ டான்சர். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி சோல்ஜர், அதுவும் மிலிட்டரியோட ஏர் ஃபோர்ஸ்ல இருப்பாரு. எப்போ இவன் கேஷுவலா எந்திரிச்சிட்டு நியூஸை பாக்குறான். நியூஸ்ல வந்து அந்த ஏலியன்ஸை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. சோ இவனும் ஏதோ நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா வீட்டுல இருந்து வெளியில வந்து நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வெளியே படிச்சிட்டு இருக்கான். அப்பதான் சுத்தி முத்தி பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பரபரப்பா எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இவனும் அண்ணாந்து பார்த்தா இவனோட சிட்டிக்கு மேல மிகப்பெரிய ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கிறத பார்த்துட்டு வாயை பொழந்து நின்னுட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம டேவிட் சேட்டலைட் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. சோ இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பாக்குறான். அப்போ ஒரு விஷயத்தை இவன் கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா, இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பூமியில இருந்து மேல அமுச்சு வச்சிருக்க ஒரு சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த சேட்டலைட்ஸோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்குது. சோ இப்ப நம்ம பூமிக்கு வந்திருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வானத்திலேயே வந்து அங்கே நின்று கீழே இருக்கிற எல்லா ஸ்பேஸ்ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இது இப்படியே தொடர்ந்தா இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் உலகத்துல இருக்கிற முக்கியமான இடங்கள்ல மட்டும், அதுவும் குறிப்பா சிட்டிங்கள்ல போய் நின்னுகிட்டு இருக்கு. கரெக்டான டைம் வந்ததும் இதுங்கெல்லாம் பூமி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டேவிட் கண்டுபிடிச்சிருக்கான். சோ இதை வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம எப்படியாவது நம்ம பிரசிடென்ட் கிட்ட தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது கரெக்டா அந்த நாட்டோட பிரசிடென்ட் டிவிலேயே இன்னொரு நியூஸையும் கொடுக்குறாரு. அதுல இங்க பாருங்க மக்களே, இந்த பூமியை தாண்டியும் உயிரினங்கள் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டா இருந்துச்சு, ஆனா இப்போ உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிரூபணமா இருக்கு. சோ அதனால இந்த சிச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அமைதியா ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் நம்மள அட்டாக் பண்ற நோக்கத்துல வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. சோ அதனால நம்ம மக்கள் எல்லாமே என்ன நம்பி நம்ம ஊர்லயே பாதுகாப்பா இருங்க. அதுவும் மீறி இங்க இருக்கிற போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு சிட்டில பரபரப்பை ஏற்படுத்தாம அமைதியா கிளம்பி போங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிரசிடென்ட்டோட செக்ரட்டரிக்கு ஒரு போன் வருது. அதுல யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் தான் பேசுறாரு. இவர் தான் அந்த செக்ரட்டரியோட ஹஸ்பண்ட் ஆச்சே, சாரி முன்னாள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த டேவிட் அவருக்கு கால் பண்ணி நீ அந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும், அங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நான் ரிசர்ச் பண்ணது படி ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நம்மள கன்ஃபார்மா அட்டாக் பண்ண போறாங்க, நீ தயவு செஞ்சு அங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த செக்ரட்டரி என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இவங்களோட சிக்னலும் கட் ஆகுது. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவனும் டேவிட் என்ன பண்றானா அவங்களோட அப்பாவை கூட்டிட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற வாஷிங்டன் சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அங்க போற வழியில பாத்தீங்கன்னா சிட்டி எல்லாமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவன் தான் ஒரு மிலிட்டரி சோல்ஜர்ல. சிட்டில இவ்வளவு பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து நின்னுகிட்டு இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. சோ அதனால எல்லா மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம், குறிப்பா லீவ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வேலைக்கு வர சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஹாலிடேல இருந்திருப்பான். அவனும் அவசர அவசரமா கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஹாலிடேக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன அவசரம், நீ போறது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ இந்த சமயத்துல போறதுதான் எனக்கு பிரச்சனை. அதுவும் பாருங்க வெளியில எவ்வளவு பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கு, இந்த சமயத்துல நீங்க எங்க கூட இல்லனா எங்களோட நிலைமை என்ன ஆகுறது. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு டார்லிங், எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கூட நமக்கு தெரியல. சோ எங்களோட உதவி அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
கூடவே நீங்க இங்க இருக்கிறது தான் சேஃப்டி, அதுவும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் நம்மளோட கிராமத்தை விட்டு வெளியில தான் இருக்கு, அதனால நீங்க எல்லாம் சேஃப்டியா இருப்பீங்க, அதுவும் நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பவும் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அதே சமயத்துல நம்ம பிரசிடென்ட்டையும் காட்டுறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் இருக்கும்ல, அவருக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. சோ அவரோட சின்ன பொண்ணு அவரு கூட தான் இருக்கா. ஆனா அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இவனை விட்டு தள்ளி வெளியூர்ல வேலையில இருப்பா. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற ஒரு ஊரு. இப்ப நம்ம பிரசிடென்ட்டும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீ உடனடியே கிளம்பி ஒயிட் ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரசிடென்ட்டோட ஒய்ஃபும் என்ன டார்லிங் பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஒயிட் ஹவுஸ் கிட்ட தான் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பே இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க எதுக்கு அங்க இருக்கீங்க, சீக்கிரம் மக்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்களும் அங்க இருந்து வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. இல்லம்மா புரிஞ்சுக்கோ, இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னு கூட தெரியல, இந்த நேரத்துல நான் இங்க இல்லைன்னா மக்களுக்கு யாரு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட ஒய்ஃபும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்றாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கவும் இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்டு இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் நம்மள அழிக்க தான் வந்திருக்கு, அப்புறம் சமாதானம் பேச தான் வந்திருக்கான், கூடவே மனுஷங்க எல்லாரையும் அழிக்க தான் வந்திருக்கு, நம்மள கூடவே கூட்டிட்டு போகவும் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வதந்திங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏலியன்ஸ் எல்லாம் வந்து என்ன அவங்களோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, வதந்திகளை ஆல்ரெடி கிளப்பி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த நியூஸ் சேனல்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு குடிகார தாத்தா இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து அவரை தூக்கிட்டு போயிருச்சு, அவரை தூக்கிட்டு போய் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுச்சு, கூடவே ரொம்ப நாள் கழிச்சு என்ன பூமியில விட்டுட்டும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பொய்ய பேசிட்டு இருக்காரு. அதனால அவரை வந்து போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பொய்யான செய்தியை பரப்புறான்னு சொல்லிட்டு. கூடவே அந்த நியூஸ் சேனல்லாம் அந்த குடிகார தாத்தா கூட பழகுன அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட விட்டு வைக்காம அவங்களையும் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கிழமை எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பத்தி தான் பேசிட்டே இருப்பான், அவனே ஒரு சில டைம்ல ஏலியனா மாறினதா வேற சொல்லிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த குடிகார தாத்தாக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்கள 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு. சோ அவங்களும் அந்த ஸ்பேஸ்ஷிப் நெருங்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சிட்டியை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல இந்த குடிகார தாத்தா இருக்கார் இல்லையா, அவரை வந்து போலீஸ் திரும்பவும் வீட்லயே விட்டுட்டு போறாங்க. சோ என்ன சிட்டியே நாசமா போயிட்டு இருக்கு, இவரை புடிச்சு வச்சு எந்த ஜெயில போடுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. சோ இந்த ஃபேமிலி கூட வந்து அந்த குடிகார தாத்தாவும் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல இருக்காரு. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம டேவிட காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவரோட முன்னாள் வைஃபான செக்ரட்டரி கிட்ட போயிடுறாரு. அங்க வந்ததும் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி வெளியில வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவளும் வெளியில வந்து பார்த்தா டேவிட் வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஏண்டா பைத்தியக்காரனா, எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பிரசிடென்ட்டும் கமாண்டரும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் தாக்குறதுக்காக 2 ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஜெட்டுகளை வந்து அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற இடத்துல பறக்க விடுறாங்க. இப்படி இம்பார்ட்டன்டான டாஸ்க் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த செக்ரட்டரி வந்து பிரசிடென்ட்ட உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க வந்து பார்த்தா நம்ம டேவிட் தான் இருக்கான். ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த பிரசிடென்ட்டுக்கும் நம்ம டேவிட்டுக்கும் ஏதோ ஆகாது போல. இந்த டேவிடும் செக்ரட்டரியும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தப்போ இந்த பிரசிடென்ட் கூட இவ தொடர்புல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இவங்களுக்கு சண்டையே வந்திருக்கும். கூடவே இவ பிரசிடென்ட் கூட வேலை செய்யறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஒரு தடவை இவங்க பிரசிடென்ட்டும் அவனும் சண்டையெல்லாம் வேற போட்டிருக்காங்க. இப்ப நம்ம டேவிட் இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு பிரசிடென்ட்டோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நாங்க எவ்வளவு பெரிய முக்கியமான டாஸ்க்ல இருக்கோம் தெரியுமா, இப்ப இவனை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு செக்ரட்டரியே கத்துறான். அப்போ நம்ம டேவிட் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கேன், இந்த சேட்டலைட் சிக்னல்ல எதுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் அவங்களோட சின்ன சின்ன ஸ்பேஸ்ஷிப் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட விண்கல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்து நேரடியா சிக்னலை அனுப்பிக்க முடியாது. சோ அதனால ஒவ்வொன்னா நம்மளோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட பகடக்காயா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சரியான டைம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு நேரம்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் கிட்ட சொன்னதும் இந்த பிரசிடென்ட்டும் ரொம்பவே ஆடி போயிடுறாரு. ஏன்னா இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் மக்கள் எல்லாத்தையும் வேற சிட்டிலே இருக்கணும்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டாரு. கூடவே இவரும் இங்கே தான் இருக்காரு. சோ இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா சிட்டில இருக்கிற எல்லா மக்களும் என்ன ஆவாங்கன்னு சொல்லி இவங்கள பயந்துட்டு இருக்கும் போதே அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போன 2 ஜெட் இருக்குல்ல, அது வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சுடுறதுக்காக தயாரா இருக்கு. ஆனா திடீர்னு அந்த ஸ்பேஸ்ஷிப் லைட்டா ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு லேசர் புல்லட் வெளியில வந்து இந்த 2 ஜெட்டையும் சுட்டு தர மட்டமாக்குது. அவ்வளவுதான், அந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ணதான் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனேவே பிரசிடென்ட்டும் அவங்களோட ஆட்களும் அங்க இருந்து வேக வேகமா எஸ்கேப் ஆகுறாங்க ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி. இது இப்படி போயிட்டு இருக்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரு பில்டிங்க்கு நேரா வந்து நின்னுக்கிட்டு இருக்கும். அந்த உயரமான பில்டிங்க்கு மேல
மேல உச்சில இருக்கக்கூடிய சில மக்கள்ஸ் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா ஏலியன்ஸை நாங்க வரவேற்கிறோம், நீங்க பூமிக்கு வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போர்ட் எல்லாம் எழுதி ஏதோ கிரிக்கெட் மேட்ச் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்க அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பேஸ்ஷிப் லைட்டா அந்த பில்டிங் மேல ஓபன் ஆகி அதுல இருந்து பிரைட்டான ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. உடனே அந்த லைட்டுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய மிஷன் வெளியில வந்து இதையெல்லாம் இவங்க வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும் போதே வெளியில வந்த அந்த மிஷின் அதுல இருந்து லேசர் லான்ச் வந்து அந்த பில்டிங்கே அப்படியே அடியோட அழிச்சிருது. கூடவே அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பாத்தீங்கன்னா அமெரிக்கால மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அது அந்த ஸ்பேஸ்ஷிப் இறங்கி இருக்கும் அங்க இருக்கிற எல்லா சிட்டிலையும் இதே மாதிரியான அட்டாக்க பண்ணிட்டு இருக்குங்க. சொல்ல போனா சிட்டி மொத்தமுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அதோட அவங்களோட ஆட்கள் நம்ம செக்ரட்டரி டேவிட் எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இருப்பால அவ வந்து அவனோட பையனை கூப்பிட்டு தப்பிச்சு போலான்னு போயிட்டு இருப்பா. இப்போ அவங்களோட சிட்டிலையும் இதே மாதிரி தாக்குதல் நடந்ததுனால அவங்களோட சிட்டியும் விடிஞ்சு போகுது. ஆனா ஹீரோயின் அவனோட பையனையும் அவ வளர்க்குற ஒரு நாய்க்குடியும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அதனால அவங்க அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிடறாங்க. சோ இந்த சிட்டில தான் நம்ம பிரசிடென்ட்டோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்களோட பில்டிங்கும் எரிஞ்சு தரமாட்டம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பிரசிடென்ட் போயிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டரை காட்டுறாங்க. நான் வந்து முதல்லயே மக்களை வெளியேற்றிருக்கணும், என்னோட தப்பான முடிவால இவ்வளவு மக்கள் இறந்து போயிட்டாங்க, இனிமே இந்த விஷயத்தை எப்பவுமே சரியாக்க முடியாது, இன்னைக்கே ரொம்ப நிறைய பேர் பலியாயிட்டாங்க, சரி என்னோட ஒய்ஃபை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கமாண்டர் கிட்ட கேக்குறாங்க. அந்த கமாண்டரும் அவங்களோட ஹெலிகாப்டர் இன்னும் அவங்களோட இடத்துக்கு வந்து சேரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் சிட்டில இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிகேஷனையும் தன் வசப்படுத்திக்கிச்சுல, அதனால யாருக்கும் போன் காலும் பண்ண முடியல. சோ பிரசிடென்ட்டும் அவங்களோட ஒய்ஃபை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த மிலிட்டரி போர்சஸ் எல்லாம் ஏலியன்ஸ் தான் அட்டாக் பண்ணிருச்சுல, சோ இவங்களும் பதில் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருந்து பறந்து போய் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை தாக்குறது தான் இவங்களோட பிளான். சோ அதுல நம்ம ஹீரோவும் ஒரு ஆளு. நம்ம ஹீரோ ஜெட் எல்லாம் பயங்கரமா ஓட்டுவாரு. அவரும் அவர் கூடவே சேர்ந்து நூத்துக்கணக்கான சோல்ஜர்ஸும் ஜெட்ல ஏறி அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. சோ இவங்களும் அவங்களோட ஜெட்டை கொண்டு போயிட்டு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நிறுத்தி அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நாலா பக்கமா வச்சு தாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை தாக்குறாங்க. இருந்தாலும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை சுத்தி ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. இவங்க என்னதான் சுட்டாலும் அதை தாண்டி இவங்க அனுப்புற மிசைல்ஸ் எல்லாமே அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை தாக்கவே முடியல. சொல்ல போனா சின்ன ஒரு கீரல் கூட அந்த ஸ்பேஸ்ஷிப் மேல விழல. சோ இவங்களும் வந்து திருப்பி அட்டாக் பண்றாங்க. ஆனாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ளார இருந்து அதுல இருந்து நிறைய குட்டி குட்டி ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் ஜெட்டுகளை தாக்கறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ உட்பட எல்லா சோல்ஜர்ஸும் அங்க இருந்து பின்வாங்கி அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களால தப்பிக்க முடியல. இவங்களும் பதில் தாக்குதல் பண்ணாலுமே ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க இருந்து தப்பிக்கவும் ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் இவங்கள துரத்தி தாக்கிட்டு இருக்காங்க. நம்மளால திரும்பவும் அவங்கள தாக்க முடியல. ஏன்னா அந்த குட்டி குட்டி ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயும் வந்து ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சொல்ல போனா அதுங்க தாக்குனதுல இவங்க கொண்டு போன எல்லா ஜெட்டுமே வந்து தரமட்டமாகுது. ஆனா நம்ம ஹீரோ கொண்டு போன ஜெட்டை தவிர இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவனும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு ஜெட்டு போனதுமே பாராஷூட்டை யூஸ் பண்ணி அந்த ஜெட்டை அங்கேயே விட்டுட்டு அவன் குதிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனை துரத்திட்டு வந்து அந்த ஏலியன் ஷிப்பும் அந்த பாறையிலேயே இடிச்சு அப்படியே கீழே சரிஞ்சு விழுது. இப்ப பாராஷூட் போட்டு குதிச்ச நம்ம ஹீரோ எல்லா நிலத்துக்கு வந்ததும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற அந்த இடத்துக்கு கத்திக்கிட்டே அவனும் நடந்து போயிட்டு இருக்கான். என்னைய துரத்திக்கிட்டு வர இப்ப புரிஞ்சதா நீ யார்கிட்ட மோதி இருக்கன்னு சொல்லி, நீ இல்ல உங்க அப்பனே வந்தாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரான். அதுகிட்ட போனதும் அங்க இருக்கிற அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி இந்த ஏலியனோட கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் போயிட்டு வெளியே வர பாக்குது. ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுவான்னு பார்த்தா ரொம்பவே வெறியாகி எங்க ஆளுங்களையும் அடிச்சு போடுறியா, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனுக்கே ஒரு பஞ்சை விட்டு அதை மயக்கமடைய செய்யறான். ரொம்ப ஸ்டைலா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மேலேயே உட்காந்து ஒரு சிகார் எடுத்து பத்த வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம ஹீரோவை ரொம்பவே மாசா கூலா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு சோல்ஜர் பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வந்து அவங்களோட மிலிட்டரி பேஸை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதை கேட்டதும் அவங்க செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது மிலிட்டரி சோல்ஜர்ஸையே ஒரு அழிச்சிரு, நம்மளால அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதனால நம்ம பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல, நம்மளோட அணு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம டேவிட் என்ன சொல்றான்னா, நம்ம அணு ஆயுதத்தை வச்சு தாக்கணும் அப்படின்னா நம்மளோட ஊரும் அழிஞ்சிரும். இந்த நேரத்துல நம்ம இப்படி பண்ணோம்னா அதுங்களும் நம்மள எதிர்த்தாக்குதல் பண்ணி வேற ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது, இப்ப இருக்கிற ஆபத்தை விட அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும், இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ அந்த பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இவனை
இவனை யார் உள்ள விட்டது, இவனை முதல்ல வெளியில துரத்துக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த இடத்துக்கு இந்த டேவிடோட அப்பாவும் வராரு. அவர் வந்ததும் நீங்க யார் அவனை வெளியில போக சொல்றதுக்கு, இந்த இடத்துல நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா அதுக்கு என்னோட பையன் தான் காரணம், இவ்வளவு பேசுறீங்களே, இந்த ஆபத்து தடுக்க நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் முன்னெச்சரிக்கையா இருந்திருப்போம் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றாரு. உங்க முன்னெச்சரிக்கையெல்லாம் நாங்க பார்த்தோமே, உங்க மக்கள் எல்லாத்தையுமே பொசிக்க தள்ளிட்டீங்க, இதே மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் மறைச்சு மக்களுக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டீங்க. அதுவும் 1950 ஏதோ ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதோட பேர் கூட ஏரியா 51 சொல்லிட்டு ஏதோ கண்டுபிடிச்சிங்களா, மக்கள் கிட்ட கூட எதுவுமே சொல்லாம மறைச்சு ரிசர்ச் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது உடனே நம்ம டேவிடும் அப்பா அமைதியா இருங்கப்பா, அந்த ஏரியா 51 எல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு மக்கள் ஏமாத்துறதுக்காக பொருளியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரசிடென்ட்டும் ஆமா அது உண்மை கிடையாதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற நம்ம பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இல்ல, இவரு சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு, ஏரியா 51 ஒன்னு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாத மாதிரி நாங்க மறைச்சு பண்ணிட்டு இருந்தோம். இதை கேட்டது நம்ம பிரசிடென்ட் ஷாக் ஆயிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஏரியா 51க்கு கிளம்பிய போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வெடி விபத்துல இருந்து தப்பிச்சு அவங்களோட பையனையும் டாகையும் கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல யாரெல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி தேடும்போது நிறைய மக்கள் கிடைக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாத்தி கூட்டி வந்துட்டு இருக்கா. கூடவே இந்த பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவளும் ஒரு இடிபாட்ல சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருப்பா, அவளையும் தூக்கி காப்பாத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். சோ இது இப்படி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கூலா ஏலியனை அடிச்சு போட்டான் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஏலியனை அவர் வச்சிருந்த அந்த பாராஷூட்டுக்குள்ள போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் என்னோட தலையெழுத்துன்னு தெரிஞ்சிருந்தா மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கூப்பிட்ட உடனே நான் வராம எங்களோட கிளப்ல போயிட்டு நான் பார்ட்டியாவது பண்ணியிருந்திருப்பேன், ஆனா இப்ப இந்த ஐஸ் பாலைவனத்துல மாட்டிக்கிறேன், உன்னை இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை எட்டி மிதிக்கிறான். கூடவே அதுல இருந்து பேட் ஸ்மெல் எல்லாம் வேற வருது. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அந்த பாதைக்கு எதிரில நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கான வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு. கூடவே நம்ம பிரசிடென்ட்டும் அங்கதான் இருக்காரு. எங்க போறாங்கன்னா ஏரியா 51க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இருக்க ஒரு வண்டியில லிப்ட கேட்டு அந்த ஏலியனையும் அந்த வண்டியில ஏத்திக்கிட்டு ஏரியா 51க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம பிரசிடென்ட காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா 51க்கு வந்ததும் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு உள்ள எல்லாமே ஹை டெக்னாலஜியா இருக்கே, இதையெல்லாம் பார்த்து நம்ம பிரசிடென்ட் இதுக்கெல்லாம் நிதியுதவி உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த மிலிட்டரி கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, அதான் சார் உங்ககிட்ட நாங்க வந்து இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வாங்கணும், அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு 10 கோடி 20 கோடின்னு சொல்லி வாங்கியிருப்போம், அதுல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இவர் தான் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. இவர் தான் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நம்ம பிரசிடென்ட் பார்த்து வாங்க பிரசிடென்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவங்களை வந்து தாக்குச்சில ஒரு சின்ன ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம், அது மாதிரியே ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட உலகத்துக்கு வந்திருக்கான். சோ அது கிராஷ் ஆனதும் இதை இவங்க தூக்கிட்டு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக வச்சிருக்காங்க. கூடவே இந்த 50 வருஷமா நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டா இதை வந்து நாங்க பறக்க வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதை 40 வருஷமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல, ஆனா இப்போ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வந்துச்சுல, அப்போதான் இதுங்க கிட்ட ஒரு சின்ன ரியாக்ஷன் காட்டுச்சு. கூடவே அந்த ஏலியன்ஸ் பத்தியும் நாங்க ரிசர்ச் பண்ணோம். அந்த ஏலியன்ஸ் எல்லாமே ஆக்சிஜனை தான் சுவாசிக்குதான். கூடவே அவங்களோட ஸ்கின் எல்லாமே கூட ரொம்ப மென்மையானதுதான், அவங்களை அழிக்கிறதும் ஈஸி தான். சோ உங்களுக்கு அந்த ஏலியனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் கிட்ட அந்த ஏலியன்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா 3 ஏலியன்ஸை கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதுல 2 வந்து இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆனப்பவே இறந்து போச்சான், ஒண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்கான், ஆனா அதுவும் கொஞ்ச நேரத்துல இறந்து போச்சு அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கொண்டு வந்த ஏலியனையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த ஏலியன் எங்க இருக்குன்னு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட்டும் கேக்குறாரு. அவரையும் அந்த ஏலியன் இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற கமாண்டர் கிட்ட என்னோட வேலை தான் முடிஞ்சிருச்சுல, நான் என்னோட சிட்டிக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த கமாண்டரும் ஏப்பா உனக்கு இன்னும் அந்த தகவல் வரலையா, உன்னோட சிட்டி முழுவதுமே அழிஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஆடி போயிடுறான். ஏன்னா அங்கதான் உன்னோட லவ்வரும் பையனும் இருக்காங்க. சோ அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ கொண்டு வந்த ஏலியனை இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பிரிச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏலியனோட மண்டை மேல ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு இருக்கும் போதே அதோட மண்டை ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அதை பார்த்து இவங்களும் ஆடி போயிடுறாங்க. இதை நம்ம மேற்கொண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய சயின்டிஸ்டும் அந்த ஏலியனோட வாய்க்குள்ள மெதுவா கையை விடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா குட்டியா இன்னொரு ஏலியன் இருக்கு. சொல்ல போனா அந்த குட்டி ஏலியன் தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஏலியனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. சோ அதோட கண்ணு இப்போ லைட்டா ஓபன் ஆனதும் அந்த ஏலியன் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் எழுப்புது. அதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாரும் காதை பொத்திக்கிட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அங்க இருக்கிற மிஷின்
இன்ஜினை எல்லாம் உடைச்சு போடுது. சோ அந்த இடம் ஃபுல்லாமே கலைஞ்சு போய் அலங்கோலம் ஆகுது. சோ அதனால அந்த லேபே கம்ப்ளீட்டா அப்படியே சீல் ஆகுது, லாக் ஆகி. சோ இந்த சமயத்துல தான் நம்ம பிரசிடென்ட்டும் அந்த ஏலியனை பார்க்கலாம் வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த லேபே கம்ப்ளீட்டா மூடி உள்ள ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள பார்த்தா இவங்களோட சயின்டிஸ்ட் அந்த ஏலியன் கழுத்தை நெரிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு. கூடவே அந்த சயின்டிஸ்ட் கதவை திறங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையுமே அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா அந்த ஏலியன் தான் இவரை கண்ட்ரோல் பண்ணி பேச வைக்குது. இதை பார்த்தது நம்ம பிரசிடென்ட். சோ அந்த ஏலியன் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இந்த சயின்டிஸ்ட் மூலமா நம்ம அந்த ஏலியன் கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வேணா இங்க வந்திருக்கலாம், நம்ம வேணா சமாதானத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த ஏலியன் வந்து நம்ம சயின்டிஸ்ட் மூலமா சமாதானமா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா இந்த உலகத்தை ஆள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்குது. அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரி அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே மயக்கம் போட்டும் கீழே விழுறாரு. சோ பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கமாண்டர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த லேபோட கிளாஸ் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் இல்ல இல்லையா, சோ அதனால புல்லட் வச்சு கன்னை வச்சே சுடுறாங்க. அந்த ஏலியனையும் அப்படியே சேர்த்து சுட்டு சாகடிக்கிறாங்க. கூடவே நம்ம பிரசிடென்ட்க்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவரு நார்மலா எந்திரிச்சு அது என்னோட மூளை கூட கனெக்ட் பண்ணுச்சு. அந்த ஒரு செகண்ட்லயே அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுங்க ஒரு நாடோடிகள் மாதிரி இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிரகத்துக்கு கிரகம் தாவி ஒவ்வொரு கிரகத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு வர்றதுதான் இதுங்களோட வேலையே. இப்ப இதுங்களோட குறி நம்மளோட பூமி கிரகம் தான். சோ இதுங்களை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அணு ஆயுதத்தையும் தயார்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவர் என்னமோ சோகமா அவங்களோட ஃபேமிலியை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அணு ஆயுதத்தை தயார் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ அந்த கேப்பை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த சிட்டிக்கு போறான். அங்க ஃபுல்லா தேடி நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அங்க வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் பண்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. சோ அவ்வளவுதான், அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். சோ அப்படியே அங்க கட் பண்ணி இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்காக நம்ம பிரசிடென்ட் வந்து ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, அதுக்காக அணு ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜெட் எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போன உடனே நம்ம பிரசிடென்ட் கிட்ட ஆர்டர் கேக்குறாங்க. 3, 2, 1 சொல்லிட்டு. சோ நம்ம பிரசிடென்ட்டும் ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனாலும் அவருக்கு மனசே கேட்கல. நம்ம சிட்டியே அழிக்கணுமா அப்படின்னு யோசனையாவே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மிசைலை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அங்க போன சோல்ஜர்ஸும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி சுடுறாங்க. இப்போ அந்த அணு ஆயுதம் அந்த இடத்தை தாக்குனதும் அந்த இடம் முழுக்க வெடிச்சு செதறுது. அதுவும் அந்த அணு ஆயுதத்தோட அட்டாக்க பத்தி அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே தேவையில்ல. அது பட்ட இடம் எல்லாம் புல் பூண்டு கூட முளைக்காது. சோ மனச கல்லாக்க கிட்டதான் இந்த பிரசிடென்ட்டும் ஆர்டர் கொடுத்திருக்காரு. சோ அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இவங்க சுட்டதுனால அந்த ஸ்பேஸ்ஷிப் அழிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுதாங்க இல்ல. அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. இந்த அணு ஆயுதம் அட்டாக்கால கூட அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட அந்த ப்ளூ கலர் ஷீல்ட ஒண்ணுமே பண்ண முடியல. இதை பார்த்துட்டு நம்ம பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம பிரசிடென்ட்டோட வைஃபையும் ஹீரோட லவர் அதுக்கப்புறம் அவரோட குட்டி பையன் கூடவே ஒரு சில ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவரு வந்து இந்த ஏரியா 51க்கு வந்திருப்பாரு. சோ நம்ம பிரசிடென்ட்டோட வைஃப் வந்த உடனே அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். சோ நம்ம பிரசிடென்ட்டும் அவங்களோட வைஃபை பாக்கிறதுக்காக ஓடோடி போயிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவரோட வைஃபுக்கு ட்ரீட் பண்ண அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா உங்களோட வைஃபை காப்பாற்ற முடியாது, நிறைய ரத்தம் போயிடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா அவங்கள வந்து காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு அவரால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அங்க இருந்து கண் கலங்கிட்டே வெளியில அவரோட பொண்ணு ரொம்ப பாவமா உட்காந்துருப்பாங்க. அப்ப அவரோட பிரசிடென்ட் அப்பா கிட்ட அம்மா வந்து தூங்க போறாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி புரியாம கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம டேவிட்ட காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவரோட முன்னாள் வைஃப் நினைச்சு ரொம்ப சோகமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சரக்கு உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, திரும்பவும் நீ எதுக்கு அதை குடிக்கிற, இங்க பாரு நான் உன்னோட அம்மா இறந்தப்ப கூட எனக்கு இப்படிதான் இருந்தது, அதுக்கப்புறம் லைஃப் நமக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் லைஃபையே புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் அதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க ரொம்ப குளிரா இருக்கு, ஏதாச்சும் கிருமி தாக்கிடும், முதல்ல இங்க இருந்து வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டேவிட்டுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா அவரோட அப்பா பேசிட்டு இருக்கும் போதே கிருமிகள் வந்து தாக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அதை கேட்டதும் நீங்க ஒரு ஜீனியஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரையும் கூப்பிடுறான். அங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பரபரப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து அந்த ஏரியா 51ல இருக்கக்கூடிய ஒரு ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கும்ல அது மேல வச்சுட்டு அதை வந்து ஒரு சோல்ஜரை ஷூட் பண்ண சொல்றான். அவரை வந்து ஷூட் பண்ணும்போது அது மேல ஒரு ப்ளூ கலர் ஷீல்டு வரும்ல அது வந்து அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வைரஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட சிக்னலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ அதை சுடுங்கன்னு சொல்றாங்க. அவரு வந்து ஷூட் பண்ணும்போது இந்த முறை எந்த ஒரு ஷீல்டுமே வராம அந்த ஜூஸ் பாட்டில சுட முடியுது. சோ இதை வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரான்
பண்றானா, இந்த மாதிரி ஒரு வைரஸை நம்ம மெயின் நெட்வொர்க்கான ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல, பூமியோட மேல மிதந்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு நம்ம அனுப்பணும்னு வைங்க, அதோட கனெக்ட் ஆயிருக்கிற மீதி இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தோட கனெக்ஷனும் கட் ஆயிடும், அந்த ஷீல்டும் போயிடும். இந்த கேப்பை பயன்படுத்தி நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாம அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, நீ சொல்ற மாதிரி அந்த வைரஸை நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போகணும், ஆனா அதுகிட்ட நம்ம எப்படி போகணும்னு யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்கறான். அதுக்கும் நம்ம டேவிட் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கான். இந்த ஸ்பேஸ்ஷிப் மூலமா தான் நம்ம பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல அதை தான் சொல்றான். அதுவும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ, இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கண்டுபிடிச்சு 50 வருஷம் ஆகுது, இப்ப அதை எப்படி பறக்கும்னு கூட தெரியல, இதை போய் நான் பறக்க வச்சு கொண்டு போவேன்னு சொல்றேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கும் நம்ம டேவிட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பறக்க விடுறான். அது பாத்தீங்கன்னா பறக்குது. இதை பார்த்ததும் இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை யார் ஓட்ட போறா அப்படிங்கறது தான் கேள்வியே, மத்த வேற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வராரு. அவர் பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டுறேன், இது நார்மலா ஜெட் ஓட்டுற மாதிரி தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. சோ நம்ம பிரசிடென்ட்டோ இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு, இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, கரெக்டா பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பிரசிடென்ட்டும் அங்க இருந்து கிளம்புறாரு. கூடவே அந்த கமாண்டர் கிட்ட ஹீரோவும் டேவிடும் அந்த வைரஸை அங்க இன்ஜெக்ட் பண்ண உடனேவே இங்க இருக்கிற ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு நிறைய ஜெட்டை ஓட்டுறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் நமக்கு தேவை. சோ எங்கெங்கெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் பிடிச்சு கூட்டிட்டு வாங்க, ஜெட் ஓட்ட தெரியலனா கூட அவங்களுக்கு பிடிச்சு சொல்லி கொடுங்க, எல்லாரையும் தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் கிட்ட ஆர்டர் பண்றாரு நம்ம பிரசிடென்ட். சோ இவரு பண்ண மாதிரி நம்ம கமாண்டரும் ஒவ்வொரு பிரதேசத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்துறாரு. கூடவே அங்க இருக்கிற ஒரு சில ஜனங்களை கூட மொத்தமா கூட்டிட்டு போறாங்க. சோ அங்க நம்ம குடிகார தாத்தாவும் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா நார்மலா பிளைட் ஓட்டுவாரு, அதனால நானும் இந்த ஜெட்டை ஓடுறதுக்கு இந்த மிஷனுக்கு வரேன்னு சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டயும் டேவிட் கிட்டயும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கமாண்டர். அது என்னன்னா, இவங்க கொண்டு போயிற அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ளாரே ஒரு அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. சோ இவங்க அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் குள்ள போன உடனே அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ண பின்னாடி உள்ளேயே அந்த ஆட்டம் பாம்பை போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்க அங்க இருந்து வெளியில வந்துடணும். சோ அந்த அணு ஆயுதம் அடிச்சு நீங்களும் அங்கே இறந்து போயிடுவீங்க. சோ நீங்களும் அங்க 30 செகண்ட்குள்ள தப்பிக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட கமாண்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா மூல முடுக்குல இருந்தாலும் ஜெட்டை ஓட்டுறதுக்கு வந்திருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க மக்களே, இந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனா அந்த சூழ்நிலை இப்ப நமக்கு வந்திருக்கு, இதனால நம்ம நிறைய மக்களை இழந்திருக்கோம். சோ இந்த போர் வந்து நம்ம நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கானது கிடையாது, நம்மளோட ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏலியன் ஆக்கிரமிப்பு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த போரை செய்ய போறோம். சோ இன்னைக்கு தான் நம்மளோட நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே. சோ இந்த நல்ல நாள் மூலமா நம்மளோட சுதந்திரத்தை அடையணும். மறுபடியும் இந்த நாள் அன்னைக்கு நம்மளோட சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் நமக்கு ரொம்பவே தேவை. நீங்க எல்லாருமே இந்த பிளானை சரியா பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் டேவிடும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய ஏலியன் ஷிப் இருக்குள்ள ஒரு பூமிக்கு மேல மறந்துகிட்டு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் நோக்கி பறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா பயணம் பண்ணி இவங்க விண்வெளிக்கும் போயிடுறாங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேரிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா திரும்புது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆடி போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம டேவிட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கை பிடிக்காத, இதை வந்து அந்த ஏலியன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அதோட போக்கிலே நம்ம விட்டுருவோம், நம்ம இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கோன்றது அதுங்களுக்கு தெரியல, சோ அதுங்களே நம்மள பெரிய ஸ்பேஸ்ஷிப் குள்ள கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க கொண்டு போன அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் விண்வெளிக்கு போனதுமே அந்த பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மூலமா உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள போனதும் பார்த்தா ஏகப்பட்ட சின்ன சின்ன ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் தயார் நிலையில இருக்கு லான்ச் ஆகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பாத்தீங்கன்னா நேரா ஒரு கண்ட்ரோல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ள தான் இந்த மிகப்பெரிய ஏலியன் ஷிப்பை ஓட்டுறதுக்கான ஒரு ஏலியன் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேவிட் பாத்தீங்கன்னா வைரஸை இன்ஜெக்ட் பண்றான். டக்குன்னு கோடிங் எல்லாம் தட்டி கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த வைரஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு 10% 50% சொல்லி. அந்த சமயத்துல பூமியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக தயார் நிலையில எல்லா ஜெட்டையும் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம குடிகார தாத்தாவும் இருக்காரு. இப்போ அந்த நம்ம டேவிட் இன்ஜெக்ட் பண்ண அந்த வைரஸும் கம்ப்ளீட்டா அப்லோட் ஆயிடுது. அதனால அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து வந்த சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆயிடுது. கூடவே அதோட ஷீல்டு கூட டிஸ்கனெக்ட் ஆடுது. சோ இவரும் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணத பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஜெட்ல பறந்துட்டு இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சுட சொல்லி ஆர்டரும் கொடுக்குறாங்க. இந்த முறை எல்லாருமே தயாரா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை சுட்டுட்டு இருக்காங்க. என்னதான் அந்த மிசைலை இவங்க லான்ச் பண்ணாலும் திரும்பவும் அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அடிக்கவே முடியல, அந்த ஷீல்டு வந்து போகவே இல்லை. அவ்வளவுதான், இந்த மிஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு கமாண்டர் எல்லாரையுமே திரும்பவும் வந்துட சொல்றாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் இல்ல சார், நான் இன்னொரு மிசைலை லான்ச் பண்ண போறேன், ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். கமாண்டரோட பேச்ச கூட
கேட்காம ஒருத்த மட்டும் அவனோட மிசைல லான்ச் பண்றான். அதை லான்ச் பண்ணதும் அந்த ஸ்பேஸ் ஷிப் மேல அது பட்டு இந்த ஸ்பேஸ் ஷிப் டேமேஜ் ஆகுது. இதை பார்த்ததும் மிஷனை திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்றாரு கமாண்டர். டக்குன்னு எல்லாரும் திரும்ப சுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஜெட்டும் போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சுடுறத பார்த்த உடனே அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்த குட்டி குட்டி ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் இவங்களையும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதுங்க கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு இவங்க திரும்ப திரும்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்பையே சுட்டுட்டு இருக்காங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா இவங்களால அந்த குட்டி குட்டி ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் அழிக்க முடியுது. போன முறை தான் ஷீல்டு இருந்தது, இந்த முறை தான் ஷீல்டு இல்ல இல்லையா? சோ அதனால இவங்களால வேலையை கரெக்டா பண்ண முடியுது. இந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அதுவும் அதனுடைய மெயின் அட்டாக்கான ப்ளூ கலர் லேசர் இருக்கும்ல, அது ஒரு நகரத்தை கூட அழிச்சது இல்ல. அந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அது சுடுறதுக்காக அது அதோட ஸ்பேஸ் ஷிப் ஓபன் பண்ணும்போது ஒரு சோல்ஜர் மட்டும் அதை எப்படியாவது நம்ம சுடணும் சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஆனா அவர்கிட்ட மிசைல் வந்து காலி ஆயிடும். சோ புல்லட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாராவது எனக்கு மிசைல கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். ஆனா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஓரளவுக்கு அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம குடிகார தாத்தாவோட என்ட்ரி. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா மிசைல் இருக்கு. அவரும் நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நோக்கி பறந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சென்டர் பகுதி தான் இந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்போட ஹார்ட் மாதிரி. அதுக்கு நடுவுல இவங்க மிசைல லான்ச் பண்ணா போதும் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும். சோ இந்த குடிகார தாத்தாவும் அவரோட மிசைலை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுவும் என்னோட பகையை தீர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும் போதுதான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவரோட மிசைல் பாத்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகி அதை லான்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வருது. ஆனா அது இப்ப வெடியக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இருந்தாலும் அவரால் லான்ச் பண்ண முடியாது. சோ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆனா நம்ம குடிகார தாத்தா என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல விட்டா இதுங்களை நம்மளால அழிக்கவே முடியாது, நான் இந்த ஸ்பேஸ் ஷிப் ஓட உள்ள நானே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த மிசைலோட அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள போக போறேன், அது மூலமா இந்த நான் வெடிச்சு செதற வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு அவரோட பையன் இருப்பான், இல்ல நீங்க போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். நம்மளோட ஃபேமிலியை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குடிகார தாத்தாவும் வேகமா அவரோட ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு நேர் எதிரில ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் அவரோட ஜெட்டை விடுறாரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் பாத்தீங்கன்னா இவரை அழகா அப்படியே உள்ள இழுத்துக்குது. உள்ள இழுத்ததும் நீங்க இனிமே ஒளிஞ்சிங்கடா, என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவரோட மிசைலும் ஆக்டிவேட் ஆகி வெடிச்சு அந்த மொத்த ஸ்பேஸ் ஷிப்பும் கூடவே அவரோட ஸ்பேஸ் ஷிப்பும் அவரையும் சேர்த்து அழிஞ்சிருது. இதை பார்த்துட்டு அந்த குடிகார தாத்தாவோட பையனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனா அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் பாத்தீங்கன்னா உன்னோட அப்பா இந்த உலகத்தையே காப்பாத்திருக்காரு, இதை நினைச்சு நீ பெருமைதான் படணும், வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவரோட பேரை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இந்த ஸ்பேஸ் ஷிப் அழிஞ்ச உடனேயே நம்ம கமாண்டர் பாத்தீங்கன்னா இந்த கமாண்டரை எப்படி அடிக்கணும்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல உலக நாடுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க, அவங்களும் இதையே ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்றான். அப்படின்னு இவங்களும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. சரி இதெல்லாம் ஓகே. மேல போன நம்ம ஹீரோக்கும் டேவிடுக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உள்ளேயே லாக் ஆயிட்டாங்க. சரியான டைம் வந்ததும் இவங்களோட அணு ஆயுதத்தை லான்ச் பண்ணிட்டு இவங்க உள்ளேயே மாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா வெளியில போறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே இல்ல. அதுவும் 30 செகண்டுக்குள்ள வெளியில போறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். சோ மனசை விட்டு ரெண்டு பேரும் சாக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தான் பூமியில இருந்து வரும்போது சிகார் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதுல ஒண்ணு நம்ம டேவிட் கிட்ட கொடுத்து ரெண்டு பேருமே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான டைம் வந்ததும் அவங்களோட முன்னாடி இருக்கிற அந்த ஷீல்டை ஓபன் பண்ணிட்டு மெயின் கண்ட்ரோல்ல இருந்த அந்த ஏலியன் பேத்து இவங்க ரெண்டு பேரும் கையசைச்சு அவங்களோட அணு ஆயுதத்தை லான்ச் பண்றாங்க. அது ஒரு இடத்துல போய் லாக் ஆகி 30 செகண்ட்குள்ள வெடிக்கிற மாதிரி டைமரும் செட் ஆகுது. சோ அந்த 30 செகண்ட்ல எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை லாக் பண்ணி வச்சிருந்த அந்த கனெக்ஷனும் டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம டேவிட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பறக்கவே நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்துவான். நமக்கு தான் கேப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் கத்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வேகமா அந்த வளைச்சு நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டி இங்க வந்து தப்பிக்க பார்ப்பான். அப்போ வெளியே வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும் இருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆகுற டைம்ல இருக்கும். சோ இவங்களும் டைரக்டா வெளியில போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். இவங்க மூடுற சமயத்துல கரெக்டா வெளியிலும் போயிடுறாங்க. இவங்களை துரத்திட்டு வந்து சின்ன சின்ன மிசைல்ஸ் எல்லாமே அப்படியே முட்டிட்டு வெடிஞ்சு செத்துடும். இவங்களை துரத்திட்டு வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் ஷிப் எல்லாமே அந்த கதவை மூடினதும் அங்கேயே லாக் ஆகி வெடிஞ்சு போயிடும். சோ இப்போ இவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த 30 செகண்டும் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பும் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கூடவே இது கூட கனெக்ட் ஆயிருந்த சின்ன சின்ன ஸ்பேஸ் ஷிப் எல்லாமே வெடிஞ்சு செதறுது. அதுல இருந்து வெடிச்ச வேவ்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவும் டேவிட் போன அந்த ஸ்பேஸ் ஷிப்பை தாக்குது. சோ அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பூமியை காட்டுறாங்க. பூமியில பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பேஸ் ஷிப்பும் இப்ப அழிஞ்சிருச்சு இல்லையா. அவ்வளவுதான், இந்த மிஷன்ல வந்து நம்ம இப்ப பாஸ் ஆயிட்டோம், இந்த போர்ல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா கமாண்டர் கிட்ட ஹீரோக்கும் டேவிடுக்கும் என்ன ஆச்சு, அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சாரி சார், அவங்களோட ரேடியோ கனெக்ஷன் சுத்தமாவே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர், சார் ஒரு நிமிஷம் இருங்க, இங்க நம்ம ரேடார்ல ஒரு சிக்னல் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த செக் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே வண்டி எடுத்துக்கிட்டு
சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு போன அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை லேண்ட் பண்ணிட்டு நம்ம டேவிட்டும் ஹீரோவும் கெத்தா அந்த சிகாரை குடிச்சுக்கிட்டு மாசா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க வந்தது அவங்களோட ஃபேமிலி எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நம்ம பிரசிடென்ட்டுக்கும் ஒரு சல்யூட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரசிடென்ட் போயிட்டு நம்ம டேவிட் கிட்ட போயிட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கையை கொடுத்துட்டு எல்லாரும் அங்க வெடிஞ்சு போன அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே இந்த பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவனோட குழந்தைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்றான். அப்படியே இங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் முடியுது. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, டாடா, bye, thank you.